ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் வெண்டைக்காய் குழம்பு வைக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெண்டைக்காய், எலசாக இருக்கிற வெண்டைக்காய். இங்கெல்லாம் காய்கறி ரேட்டெல்லாம் ஜாஸ்தியாக விற்கிது. உங்கள் ஊர்லலாம் எவ்வளோன்னு சொல்லுங்க. வெண்டைக்காவை கட் பண்ணிட்டு வந்துட்டேன். நீளமாக கட் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சு வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெண்டைக்காய் எல்லாம் வாடி வதங்கிடணும். அந்த மாதிரி வதக்கிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போவே உப்பு போட்டு வதக்கணும்னா வெண்டைக்காயில் உப்பு பிடிச்சிரும். குழம்புல போட்டால் அப்புறம் வெண்டைக்காயில் உப்பே இருக்காது. அதனால தான் இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது தேவையான பொருட்கள் ஒரு கடாயை வச்சுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, தனியாத்தூள், சாம்பார் தூள், மிளகாத்தூள், வரமிளகா, மஞ்சத்தூள், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம். எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போடலாம், தக்காளி சாஃப்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள் எல்லாம் அதிலே போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அது ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இந்த அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ வச்சு மூடிடலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு. இப்போ வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் போட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சிட்டோம்னா வெண்டைக்காய் குழம்பு ரெடி. இப்போ கொத்தமல்லி தூவிடலாம். இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.